நான் உள்ள வரலாங்களா? வாங்க. உங்க வீட்டுக்காரர் இறந்த உடனே வீட்டுக்கு வந்து கொடுத்த பணத்தை கேட்க கூடாதுன்னு தான் நான் இத்தனை நாளா இங்க வராம இருந்தேன். இந்த சூழ்நிலையில பணத்தை திருப்பி கேட்கறேனேன்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுங்க. அதனால தான் பணத்தை கேட்கறேன். நீங்க என் பணத்தை எப்பங்க திருப்பி தர போறீங்க? எனக்கு எல்லாம் புரியுதுங்க. இப்போ உங்க சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் இறந்து 2 மாசம் தான் ஆக போகுது. அவர் உயிரோட இருக்கும்போது என்கிட்ட 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அந்த காசை அவர் பெட்டிங்ஸ்ல கட்டி மொத்த காசையும் இழந்திருக்காரு. நல்லா பழகுனவங்களாச்சேன்னு நம்பிதானங்க பணத்தை கொடுத்தேன். அவர் இப்படி பண்ணலாங்களா? நீங்க தான் எப்படியாவது என் பணத்தை திருப்பி தரணுங்க. சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். உங்க பணத்தை நான் ஏமாத்த மாட்டேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். அவர் உங்கள்ட்ட வாங்கின மாதிரியே நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அவங்க எல்லாருக்குமே திருப்பி தரணும். அவர் வாங்கின பாதி கடனுக்கே காரு, நகைங்க, வீடு எல்லாத்தையுமே அடமான வச்சுட்டேன். அதுல இருந்து வந்த பணத்தை வச்சு அவர் வாங்கின பாதி கடனை தான் அடைக்க முடிஞ்சது. இங்க பாருங்க, எனக்கு எல்லாம் புரியுதுங்க. ஆனா நான் அவருக்கு கடனா கொடுத்தது என்னோட பணம் இல்லைங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேனுங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி வெளியே இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குற சாதாரண ஏஜென்ட் நானு. மாசம் மாசம் வர இன்ட்ரெஸ்ட்ல எனக்கான ஷேரை எடுத்துக்கிட்டு அவங்களுக்குலாம் நான் பணத்தை கரெக்டா கொடுக்கணுங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது இப்படி வந்து கேக்குறது எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு. ஆனா நீங்க லேட் பண்ணீங்கன்னா அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுங்க. அதனால என்னோட மொத்த பிசினஸ்மே ஸ்பாயில் ஆயிடும். இந்த பணத்தை என்னமோ நான் எடுத்துக்கிட்ட மாதிரி அவங்க சந்தேகப்படுவாங்க. அதனால எனக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்க. நீங்க எப்படியாவது சீக்கிரம் என் பணத்தை திருப்பி கொடுக்க பாருங்க. சரிங்க சார், நான் எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி தந்துடுறேன். என் புருஷன் வாங்கின கடனை எப்பாடுபட்டாவது நான் தானே அடைச்சாகணும். நீங்க பயப்படாதீங்க சார். என் தலையை அடமான வச்சாவது உங்க பணத்தை தந்துடுறேன். நீங்க தைரியமா போங்க சார். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ம். என் வீட்டுக்காரரு எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. லட்சக்கணக்கில் வெளியே கடனை வாங்கி அதை மொபைல் கேம்ல கட்டி இழந்து இப்ப கடைசியில அவர் உயிரே போயிருச்சு. இப்ப அவர் வாங்கின கடனுக்குள்ள நான் பொறுப்பாளி ஆயிட்டேன். இப்ப இந்த கடன் பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா நான் அவர் மாதிரி கோழை ஒண்ணும் இல்ல. பிரச்சனைய பார்த்து பயப்பட மாட்டேன். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கு. கண்டிப்பா என்னோட பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும்.